அவன் பெயர் அரவிந்த். வயசு 22. வேலைக்கு அலைந்து புதிய வேலை. ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனி. முதல் நாள் முதல் அவன் ஒரே மாதிரிதான். அமைதியா, யாரிடமும் அதிகம் பேச மாட்டான். சிரிச்சாலும் மெதுவாதான். ஆபீஸ்ல எல்லாரும் குரூப்பா பேசுவாங்க. லஞ்ச்க்கு சேர்ந்து போவாங்க. ஃப்ரைடே வந்தா இன்னும் சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 5 மணிக்கு ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற பிளேகிரவுண்ட்ல கிரிக்கெட் மேட்ச். பசங்க எல்லாம் பேட் பால் எடுத்து ரெடி. பொண்ணுங்க ஓரமா உட்காந்து, பிரவீன் அடிச்சிடு, குமார் கேட்ச் பிடின்னு சியர் பண்ணுவாங்க. அரவிந்தோ அவன் தூரத்துல நின்னு மட்டும் பார்ப்பான். யாரும் அவனை கூப்பிடவே மாட்டாங்க. அவனால விளையாட முடியாது, அவன் ஷைடான்னு நினைச்சிருப்பாங்க. அவனும் உள்ளுக்குள்ள மட்டும் ஆசைப்பட்டு பார்ப்பான். அந்த வெள்ளிக்கிழமை டீம் டிவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹே, இன்னும் ஒருத்தன் தேவைடா, இன்னும் 11 பேர் தான் இருக்கோம். சுற்றி பார்த்தாங்க. அப்போதான் அரவிந்த் தனியா நின்னு இருப்பது கண்ணில் பட்டது. டே அரவிந்த், நீ வாடா. அவன் இதயம் வேகமா துடிச்சது. நானா? ஆமா, வா. முதல் தடவை. அவன் மெதுவா ஸ்மைல் பண்ணி ஃபீல்டுக்கு வந்தான். மேட்ச் ஸ்டார்ட். முதல் பேட்டிங் ஆப்போசிட் டீம். அடிச்சாங்க. 6, 4, ரன்னிங். ஸ்கோர் 55 ரன்ஸ். 56 அடிச்சாதான் ஜெயிக்கலாம்டா. அவன் டீம் டென்ஷன். பேட்டிங் ஸ்டார்ட். முதல் 3 பேர் அவுட். அடுத்த 2 பேர் அவுட். ஸ்கோர் ஸ்லோவா போயிட்டே இருந்தது. அரவிந்த் இன்னும் வெயிட். கையில வியர்வை. இதயம் துடிப்பு. டேய், நெக்ஸ்ட் நீதான், போ. அவன் பேட் எடுத்தான். கால்கள் நடுக்கம். ஆனா மனசுல ஒரு குரல். இதுதான் சான்ஸ், ப்ரூவ் பண்ணணும். முதல் பால். ஸ்லோவா டேப் பண்ணி 1 ரன். அடுத்தது 2 ரன்ஸ். அவன் செட்டில் ஆயிட்டான். சூப்பர்டா அரவிந்த், எல்லோரும் கத்தினாங்க. கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கூடினது. ஸ்கோர் ஸ்லோலி ரீச் ஆயிற்று. ஃபைனல் ஓவர். லாஸ்ட் பால். 2 ரன்ஸ் தேவை. கிரவுண்ட் முழுக்க அமைதி. எல்லாரும் அவனை பார்த்துட்டு. இதயம் டப் டப் டப். பவுலர் ஓடினான். பால் வீசினான். அரவிந்த் கண்ண மூடிட்டு ஃபுல் ஸ்விங் அடிச்சான். டக். பால் பக்கத்துக்கு போச்சு. ரன் ரன் ரன்னு எல்லாரும் கத்தினாங்க. அவன் ஓடினான். 1 ரன் கம்ப்ளீட். செகண்டுக்கு ட்ரை பண்ணல. மேட்ச் டிரா. ஒரு நிமிஷம் அமைதி. அப்புறம், சூப்பர்டா அரவிந்த், மச்சி நல்லா ஆடினேடா. எல்லாரும் வந்து ஷோல்டர் தட்டினாங்க. ஹை ஃபைவ். ஃபர்ஸ்ட் டைம் அவன் டீம்ல ஒருத்தன் மாதிரி ஃபீல். அவன் சிரித்தான். அந்த சிரிப்பு மேட் ஜெயிச்ச சிரிப்பு இல்ல, தனக்குள் இருந்த தன்னம்பிக்கையை காட்டியதற்காக. அந்த நாள்ல இருந்து ஃப்ரைடே கிரிக்கெட்ல அவன் லாஸ்ட் பிளேயர் இல்ல, டீம் பிளேயர். சில நேரம் ஜெயிக்க வேண்டியதில்லை, நம்மை நாமே ப்ரூவ் பண்ணினா போதும்.